இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு செடி இருந்து அதில் ஒரே ஒரு பூ பூத்து தோட்டம் முழுக்க நறுமணம் வீசுதுன்னா அது இந்த கார்டேனியா தாங்க. இதுக்கு கேப் ஜாஸ்பென் பாரிஜாதம்லாம் பேர் இருக்குது. ஒரு பூ போதும் அந்த தோட்டம் முழுக்க ஒரு 4 நாளைக்கு வாசம் வீசிகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான செடி தான் இந்த கார்டேனியா, அதாவது பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் முதல்ல ஹைப்ரிட் வெரைட்டி வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே வளர்த்தேன். நிறைய மொட்டுக்களோடு தான் வாங்கினேன், 100 ருபீஸ்ன்னு சொல்லி. ஆனால் அந்த மொட்டை எல்லாமே மலராமல் ஒரு பூ மட்டும் மலர்ந்தது. இவ்வளோத்துக்கு வாசம் இல்லை. அது அந்த மற்ற மொட்டுக்கெல்லாம் மலரில் ரொம்ப நாள் இருந்துட்டு அந்த செடி ஒன்றா இலை உதிர்ந்து அப்படி போயிடுச்சு. என்ன ரீசன் தெரியல, அது போயிடுச்சு. அவங்க கெமிக்கல்ஸ் அதிகம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது நாடன் வெரைட்டி, அதாவது நம்ம ஆர்டினரி கண்ட்ரி வெரைட்டி கார்டேனியா பாரிஜாதம். இது பார்த்திங்கன்னா ஒரு செடி வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் காலையில் நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எழுந்து தோட்டத்துக்கு வர வித்தியாசமான ஒரு அழகான நறுமணம் வீசுது தோட்டம் முழுக்க. என்னடா இது இப்படி வாசம் வீசுது என்னதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த பாரிஜாதத்தில் ஒரே ஒரு பூ, அவ்வளோ நல்ல வாசங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த செடி முன்னாலெல்லாம் அவ்வளோவா நம்ம நர்சரியில் கிடைக்காது. ஆனால் இப்போ நம்ம நர்சரியில் வச்சுருக்காங்க. அதுவும் விலை கம்மியாகவே வச்சுருக்காங்க. 80 ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்குது. ரொம்ப சில நர்சரியில் 50 ருபீஸ்க்கு கூட கிடைக்குது. ஆனால் எப்படியும் சரி, நீங்கள் ஒரு செடி வாங்கி கண்டிப்பாக இதை வளர்த்தீங்கன்னா உங்கள் தோட்டம் முழுக்க இது வாசம் வீசிட்டே தான் இருக்கும். இனி இந்த செடியோட பாட்டிங் மிக்ஸ் என்னன்னு சொன்னால், நம்ம தோட்டத்து மண்ணோட மாட்டு சாணம் அல்லது வேர்மி காம்போஸ்ட், ஏதாவது ஆர்கானிக் உரம் தான் இதுக்கு போடணும். அது கலந்து நம்ம நடணும். தோட்டத்து மண் ஒரு 60%னா 40% மாட்டுச்சாணம் அல்லது வேர்மி காம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி இந்த செடியை நம்ம நடணும். அதோட காஞ்ச இலைதழைகள், அதை எரிச்ச சாம்பல் இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த செடிக்கு டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணும்னாலும் அதிகப்படியாக ஒரு 90 டிகிரிக்கு மேலே வெயில் போச்சுன்னு சொன்னால் இது அந்த கொஞ்சம் இலையெல்லாம் ப்ரௌன் ஆகி விழுந்துருது. அதனால் நம்ம ரொம்ப சம்மரில் அதிகப்படியான வெயில் படுற இடத்துல நம்ம வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்து மார்னிங் வெயில் படுற இடத்துல வைக்கணும். மற்ற சீசன்ல எல்லாம் டைரக்ட் சன்லைட்டில் இதை வைக்கலாம். இனி இதுக்கு நான் கொடுக்குற உரம் என்னென்னா, இது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக வர்மி காம்போஸ்ட் அல்லது மாட்டுச்சாணம் நம்ம ஒரு கையளவு போடணும். அதுக்கப்புறமா நம்ம அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்கானிக் வாழைப்பழத்தோல் ஒரு நாள் முழுக்க நம்ம தண்ணியில் ஊற வச்சோ அல்லது பாயில் பண்ணி ஆற வச்சோ அதை நம்ம ஊற்றினோன்னு சொன்னாலும் இதில் நிறைய மொட்டு வரும். இனி நெடுன்னு போகிற பிரான்ச்சை ப்ரூன் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் நமக்கு கிடைக்கும். ஒரேடியாக நெடுன்னு போகிறத அப்பப்போ நம்ம ப்ரூன் பண்ணி விடணும். இந்த செடி காஃபி பிளான்ட்டோட வெரைட்டி தான் இது, அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான். இதுக்கு இந்த சாயில், அதாவது மண் அசிடிக்காக இருந்தால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அசிடிக் சாயிலாக இருந்தால் அதில் நல்லா வளரும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை லெமன் ஜூஸ் கொடுக்குறேன். லெமன் ஒரு பாதி லைமை 1/2 லிட்டர் தண்ணியில் அந்த சாறை பிழிஞ்சு ஊற்றி அந்த தோலையும் அதுலேயே போட்டு ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் அதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஷேடில் வைக்கணும். நம்ம நிழலில் ஒரு 24 மணி நேரம் ஷேடில் வச்சிட்டோன்னா அடுத்த நாள் அதை எடுத்து முதல்ல நம்ம 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோன்னா இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணி அதில் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணி இந்த தண்ணியை நான் இந்த கார்டேனியா செடிக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஊற்றுறேன். அப்படியே நம்ம ஊற்றினோன்னா அந்த மண் அசிடிக்காக, அதாவது கொஞ்சம் அமிலத்தன்மை கலந்ததாக மாறும். அது அந்த செடிக்கு பிடிக்கும். அதனால் நம்ம டைல்யூட்டாக இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஊற்றினோன்னு சொன்னால் அது நல்லபடியாக வளரும். ஒரே ஒரு செடியில் உள்ள ஒரே ஒரு பூவால் அந்த ஏரியா முழுக்க மனம் வீச முடியும்னு சொன்னால்
அவ்வளோ நறுமணம், வித்தியாசமான நறுமணம். மல்லிகை முல்லை எல்லாம் தோற்று போயிருங்க, அவ்வளோ நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இதுக்கு இருக்குது. அதனால் இந்த செடியை நீங்கள் நர்சரியில் வாங்கி இப்போவே வளர்த்து பாருங்கள். நல்ல வெயிலில் வைக்கணும். மண் ஈரம் காஞ்ச உடனே தண்ணி ஊற்றணும். கெமிக்கல் உரம் இதுக்கு போட வேண்டாம். நம்ம ஆர்கானிக் உரம் போட்டால் தான் இது நல்லபடியாக வளரும். இந்த செடியோட இலைகள் வெளிரி போக ஆரம்பிச்சதுன்னா காஞ்ச இலை தழைகளை எரித்து அந்த சாம்பலை இதுக்கு போடணும். இந்த செடியை ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் கிராஃப்டிங் மூலமாகவும் ப்ராபகேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.